இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சம்பந்தி அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இது வரைக்கும் நீங்க நடந்ததெல்லாம் மறந்துருங்க, அப்படியே விட்டுருங்க. இதுக்கப்புறம் நீங்க இந்த அமுதா எப்படி நடந்துக்கிறான்னு மட்டும் பாருங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. தங்கச்சிமா, இவளை நம்பாதம்மா, இவ சாதாரண ஆள் இல்ல. பரவாயில்ல விடுங்கண்ணே. ஒருத்தவங்கள பிடிச்சு போச்சுன்னா அவங்க குறைகளோடவும் அவங்கள நாம ஏத்துக்கதான் வேணும். அப்படி ஏத்துக்கிட்டு தானே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இது வானதியோட பணம். அவகிட்ட இத நல்லபடியா நான் கொடுத்துறேன். சம்பந்தி அம்மா, இந்த பணத்தை கூட வானதி வீட்ல இருந்த நகையெல்லாம் அடமான வச்சுதான் ரெடி பண்ணி என்கிட்ட கொண்டு வந்தாங்க. நான் பாத்துக்கிறேன். சந்தோஷங்க. ஆமா கார்த்திக், மா, உன் வைஃப் இன்னையில இருந்து சேர்மன் ஆஃப் கிருஷ்ணவேணி குரூப் ஆஃப் கம்பெனிஸ். மா, என்னம்மா நீங்க ரெண்டு பேரும் என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, சேர்மனுக்கு என்ன கார் ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க? அது கிருஷ்ணவேணி அம்மாவோட கார் தான் வானதி மேடத்துக்கு. அது பிடிக்கலன்னா வேற ஒரு கார் மாத்திக்கலாம். என்ன? ஏன் அந்த காருக்கு என்ன? வானதி, நம்ம வீட்ல இருக்க காரெல்லாம் விட அந்த கார் ரொம்ப காஸ்ட்லியான காரு. ஏங்க, நானே போகலன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னடானே இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? இருப்பா, வானதி யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுப்போம். ரசாதி, வா வாடி. ஒருத்தர் மேல வச்சிருக்கிற அன்பை வெளிப்படுத்த கொடுக்கறது தான் பரிசு. வானதிக்கு நான் கொடுக்க இருக்கிற பரிசை வானதி ஏத்துக்கணும். எவ்வளவு பெரிய பொறுப்பை எனக்கு கொடுத்துட்டீங்கம்மா. இத நான் எப்படி பாத்துக்க போறேன்? ஒரே குழப்பமா இருக்கு. அம்மா எங்க இருக்காங்க? போனை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காங்க. வர வேண்டிய நேரத்துக்கு வரேன்னு சொன்னாங்க. சரி, அவங்கள தொல்லை பண்ண வேண்டாம். ஆனா ஒண்ணுங்க மாப்ள, நீங்க நம்புற மாதிரி உங்க அம்மா நல்லது ஒண்ணும் செய்யலன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேங்க. சொத்து முக்கியங்க மாப்ள. நீங்க சும்மா 50க்கும் 100க்கும் மேல உங்க அம்மா கையை எதிர்பார்த்துட்டு நிக்கிறத பார்த்துட்டு நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. புரியுதுங்களா மாப்ள? வாடி. வேலையை நம்ம வேற யாருக்காவது கொடுத்துருவோமா? நீங்க ஏன் கூடவே என் கம்பெனிக்கு வந்து என் பக்கத்துலயே உட்காந்து ஹெல்ப் பண்ணுவீங்களா? அப்புறம் ஏங்க, உங்களுக்கு அம்மா எவ்வளவு சம்பளம் தராங்க? அதோட ஒரு 3 மடங்கு நான் எக்ஸ்ட்ராவா கொடுத்தா என் கூட கம்பெனிக்கு வருவீங்களா? பாரா, என் பொண்டாட்டியா? ஆனா அதுக்கு எங்க அம்மா சம்மதிக்க மாட்டாங்க. சேர்மன் மேடம். ஏங்க, நான் சேர்மன்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் வானதி, வானதி கார்த்திக், ராஜராஜேஸ்வரி அம்மாவோட மருமக. அதோட இதையும் மனசுல வை, நீ கிருஷ்ணவேணி மேடத்தோட பொண்ணு. நீ விரும்புறியோ விரும்பலையோ, சில நேரங்கள்ல சில பதவிகள் வரும், அதை நம்ம ஏத்துக்கணும். போங்க, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குங்க. உன் பயம் என்ன நான் சொல்லவா? இதெல்லாம் நல்ல விதமா செய்ய முடியுமான்னு தானே. இதெல்லாம் நல்லா கரெக்டா சொல்லித்தாங்க. ஆனா என் கூட ஆபீஸ்க்கு மட்டும் வராதீங்க. அங்க வந்துதான் உனக்கு சப்போர்ட் பண்ணுமா என்ன? வீட்ல இருந்துகிட்டே இந்த மாதிரி சாரிய சூப்பரா அயன் பண்ணி தர, சாப்பாடு சமைச்சு எனக்கு கட்டி தரது, இதெல்லாம் பண்ணுங்க. சொல்லு, செய்றேன்.
வேற என்ன செய்யணும்? ம்? என் கடமை தானே செய்யறேன்னா? இங்க பாரு, என் பொண்டாட்டி ஒரு சேர்மன். அவளுக்கு கீழே ஒரு 400-500 பேர் வேலை பார்க்கறாங்க. நான் கூட அவளை ஆபீஸ்ல மீட் பண்ணணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் மீட் பண்ண முடியும். இத நினைக்கும் போது எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? போங்க, நீங்க என்னதான் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். பேசாம நீங்க அம்மா கிட்ட போய் சொல்லுவீங்களாம்மா? ம். நான் ஆபீஸ்க்கு போகாம இருக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுவீங்களாம்மா? ம். கண்டிப்பா சொல்றேன். எப்படி சொல்லாம இருப்பேன்? ம். பொண்டாட்டி பெரிய பொசிஷனுக்கு போயிட்டாலேன்னு பொறாமப்படுற சாதாரண மனுஷன் நான் இல்ல. எனக்கு தெரியும் உங்களுக்கு பெரிய மனசுதான். ம். அதுக்குன்னு இப்படி அயன்லாம் பண்ணி அதெல்லாம் வேண்டாமே. இவருக்கெல்லாம் எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாது ஆ, போல இருக்கு. ஆ, என்ன முணுமுணுக்குற? ஆ? பிம்பிளிக்கா பில்லாப்பி. ஆ, அப்படின்னா ஏங்க எனக்கு சொல்ல தெரியாது. பிம்புளிக்கா பிளாப்பி. ஆ, என்னங்க நான் ஆபீஸ் போகாமலே இருக்கேன். எனக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்வீங்களா? அப்படி எந்த ஐடியாவும் ஸ்டாக் இல்ல. ஆ, அப்போ அம்மா கிட்ட இருக்கும். ஆ, அம்மா கிட்ட நீங்க எனக்காக கேட்டுட்டு வருவீங்களா? ம். என்னங்க ம். நீங்க என் செல்லம்ல, என் ராஜால, ம். என் பட்டல்ல, ம். என் தங்கம். அம்மா கிட்ட போயிட்டு ஏதாவது பேசுங்க. ம். நீங்க பேசுற பேச்சுல அம்மா வானதி நீ ஆபீஸ்க்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். அந்த அந்த ஒரு தாட்டை நீங்க அப்படியே நங்குற மாதிரி நச்சுன்னு போடுறீங்க. ஆ? ஆ, ஓகே வனதே. ஆ, ம், போறேன். போங்க போங்க போங்க. டார்லிங், நான் ஐயோ. பார்றா. ஐ.